பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் என்பதாக. கர்த்தருக்கு உத்தமமான ஜனம், பீப்புள் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து சகரியாவிடம் கர்த்தருடைய தூதன் அநேக காரியங்களை கூறினாலும் குறிப்பாக அவன் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறினான். இயேசு இன்னும் பிறக்கவில்லை. அவர் பிறந்து வளர்ந்து தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்திற்கு வருகிற வேளையில் ஒரு கூட்ட ஜனத்தை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும்படிக்கு முன்குறிக்கப்பட்டவன் தான் யோவான் ஸ்நானகன். அதற்காக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் காணப்படுவான் என்றும் தூதன் கூறினான். மல்கியா தீர்க்கதரிசியும் யோவான் ஸ்நானகனை குறித்து கூறும்போது அவன் எலியாவைப் போல காணப்படுவான் என்று மல்கியா 4:5-6 எழுதப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை தீவிர மனந்திரும்புதலுக்கு அழைத்தவன். எதுவரைக்கும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று பறைசாற்றினவன். எலியா தேவ பலத்தோடு ஆகாப்பிற்கு எதிர்த்து நின்றான். ஆகாப் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று தைரியத்தோடு கூறினான். யோவான் ஸ்நானகனும் பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் மனம் திரும்பி தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளை வருங்கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று தீவிர மனம் திரும்புதலுக்கு ஜனங்களை அழைத்தவன். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை அபகரித்து கொண்டதன் நிமித்தம் நீ அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று தைரியமாய் கூறினான். ஆவியானவருடைய பலத்துடன் இப்படிப்பட்ட தீவிர மனம் திரும்புதலுக்கு ஜனங்களை அழைக்கிற ஊழியர்களை கர்த்தருடைய கண்கள் என்றும் தேடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உத்தமமான ஜீவியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவின் வருகை எப்பொழுது வேண்டுமென்றாலும் காணப்படலாம். ஆயத்தமாக்கப்பட்ட உத்தமமான ஜீவியம் செய்கிறவர்கள் மட்டும்தான் அவரோடு கூட செல்ல முடியும். ஊழியர்களும் யோவான் ஸ்நானகனைப் போல உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்த பிரயாசப்படுங்கள். பேரளவு கிறிஸ்தவர்களை உருவாக்குவதனால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இன்றைய கிறிஸ்தவர்களும் 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறார்கள். பலவிதமான போதனைகளும் ஆராதனை முறைமைகளும் ஜனங்களை வழி தவறச் செய்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தமமான கூட்டத்தை உருவாக்க கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினால் இடைகட்டப்பட்டு தைரியத்தோடு கர்த்தருக்காக தொடர்ந்து செயல்படுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உத்தமமாய் உம்மை பின்பற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒரு உத்தமமான கூட்டத்தை உமக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தந்தருளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.